ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் சுந்தரர் மணமேடையில் கல்யாண கோலத்தோடு வந்து உட்காரதோடையும் அவரை தடுத்தார்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் பூமிக்கு வர்றதோடையும் பார்த்துருந்தோம். இதோட தொடர்ச்சியை இப்போ பார்க்கலாம். இப்போ வயதான அந்தனர் கோலத்தில் தண்டை ஊனிக்கிட்டே சிவன் மணவரை பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. கல்யாணத்தை நிறுத்தி நான் சொல்கிறத கேளுங்க, கேட்டுட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை நடத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்தா அங்கே இருக்கிற பெரியவங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க பரம்பரையே எனக்கு அடிமை, இவங்க பாட்டனாரு எனக்கு எழுதி கொடுத்துருக்காரு, அதுக்கான ஓலை தான் சாட்சி அப்படிங்கிறாரு. சுந்தரர் இதை கேட்டு சிரிக்கிறாரு. இவர் சொல்றது வேடிக்கையா இருக்கு அப்படிங்கிறாரு. இதை பார்த்த சிவன் கையில இருக்கிற ஓலையை எடுத்து காமிச்சு, உன்னோட பாட்டனார் இது எழுதி கொடுத்துருக்காரு பாரு, நீ எனக்கு அடிமை தான், நீ இந்த கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் லாய்க்கு இல்ல, எனக்கு வேலை செய்யறது தான் லாய்க்கு, என்னோட வா அப்படிங்கிறாரு. இதை கேட்ட சுந்தரர் இவர் என்ன பித்தரா, யாராவது மனுஷங்களுக்கு மனுஷங்க அடிமையா இருப்பாங்களா அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி சுந்தரர் கோவப்பட்டு மணவரையிலிருந்து ரிட்டன் எந்திரிக்கவும் அதை பார்த்த சிவன் ஓட வேகமா போய் அந்த ஏடை வாங்கி கிழிச்சு போட்டுறாரு. இதை பார்த்த சிவன் இதெல்லாம் முறையா இருக்கா, இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு புலம்புறாரு. இதை பார்த்த அந்த ஊர் மக்கள் வேகமா ஓடி போய் இவங்க ரெண்டு பேரையுமே விலக்கி விட்டு, ஐயா யாரு நீங்க, எந்த ஊர் சேர்ந்தவங்க, நீங்க பெரிய மன்றாடி போல இருக்கு அப்படின்னு சிவனை பார்த்து சொல்றாங்க. இதை கேட்ட சிவன், என் ஊர் திருவெண்ணெய்நல்லூர், இந்த ஊர்ல உங்ககிட்ட நியாயமான தீர்ப்பு கேட்டா எனக்கு கிடைக்காது, எங்க ஊருக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லாருமே திருவெண்ணை நல்லூர் சபையில கூடி நிக்கிறாங்க. அந்த ஊர் பெரியவங்க என்ன வழக்கு அப்படின்னு கேட்ட உடனே சுந்தரர் அதை விளக்கி சொல்றாரு. இதை கேட்ட அந்த பெரியவங்க, மனிதர்களுக்கு மனிதர் அடிமையா இருக்கிறதா, இதெல்லாம் நடைமுறையில இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான சாட்சி இருக்குதா, 3 வகையான சாட்சி இருக்குது, ஆட்சி, எழுத்து, அயலார் கூற்று, இதுல ஏதாவது ஒன்னாவது இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்ட சிவன், இவன் கிழிச்சு போட்டது படியோல தான், மூல ஓலை இருக்கு, இவன் இந்த ஓலையும் கிழிச்சிருவானான்னு எனக்கு பயமா இருக்குங்கிறாரு. இதை கேட்ட சபையில இருக்கிறவங்க, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம், நீங்க தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சிவன் கொடுக்கிறாரு. அதை வாங்கி அவங்களும் படிக்கிறாங்க. திருநாவலூரில் வாழும் ஆதிசைவன் ஆகிய ஆரூரன் திருவெண்ணை நல்லூர் பித்தனுக்கு எழுதி கொடுத்தது, யானும் என் மரபினரும் திருவெண்ணை நல்லூர் பித்தனுக்கு வழி தொண்டு செய்ய அகமும் புறமும் ஒத்து உடன்படுகிறோம், இங்கனும் ஆரூரன் அப்படின்னு அந்த ஓலையில எழுதப்பட்டிருக்கு. அதுல சாட்சி கையெழுத்து போட்டவங்களும் இது எங்களோடது தான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அந்த சபையில இருக்கிறவங்க சுந்தரை பார்த்து, இது உங்களோட பார்ட்னர் கையெழுத்தா அப்படின்னு கேட்கறாங்க. அவனுக்கு பார்ட்னர் கையெழுத்து எங்க தெரிஞ்சிருக்க போது, அவர் கையெழுத்து போட்ட மற்ற ஓலைகள்ல இருக்கிற கையெழுத்தோட ஒப்பிட்டு பாருங்க அப்படின்னு சிவன் சொல்றாரு. இந்த கதையோட தொடர்ச்சியை நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.